சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புறத்தில் ஒரு கோயிலில் காவலாளி பணியாற்றி வந்தவர் தான் இந்த அஜித்குமார். சாமி கும்பிட வந்த இடத்துல நிக்கிதா என்ற பெண்ணினுடைய காரில் நகை மற்றும் பணம் காணாமல் போனதுனால காவல்துறைக்கு இவர் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அந்த அஜித்குமார் வலி ஏற்பட்டு உயிரிழந்ததை காவல்துறை அறிவிச்சிட்டு இருந்தாங்க. பிரேத பரிசோதனை செஞ்சுட்டு பிறகு அந்த அறிவிக்கை ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. டாக்டருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் 18 இடத்துல இவர் காயங்களோடு இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. அஜித்குமாரனுடைய வலது கை மூட்டுக்கு மேலேயும் வலது கை மணிக்கட்டுக்கு கீழேயும் காயங்கள் இருந்ததாகவும், வலது பக்க நெற்றி, வலது பக்க கன்னம், இடது பக்கம் புஜம் ஆகிய இடங்களில் காயங்கள் இருந்ததாகவும், இடது பக்க காதில் ரத்தம் வடிந்த நிலையிலும் வலது பக்க காதில் உள்பக்க ரத்தம் உறைந்த நிலையிலும் இருந்தால் கூறப்பட்டிருக்குது. இடது பக்க தோள்பட்டை முதல் முழங்கை மூட்டு வரையும் இடது பக்க விழாவிலும் சின்ன காயங்கள் இருப்பதாகவும், இடது பக்க இடுப்பு வலது பக்க பின்முதுகில் காயங்கள் இருப்பதாகவும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் சொல்லிகிட்ருக்காங்க. கைவிரல் உட்புறமாக மடங்கி விரைப்பாக இருப்பதாகவும் இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இது ஒரு மணி நேரத்தில் முடிய வேண்டிய இந்த பரிசோதனை 5 மணி நேரம் எடுத்திருக்காங்களாம். இந்த விசாரணையில் தெரிய வருது. தனிப்படை காவல்துறையினர்னா பிரபு, கண்ணன், சங்கரமணிகண்டன், ராஜா, ஆனந்த், ராமச்சந்திரன் ஆகிய 6 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு சிபிசிஐடிக்கும் விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. சமீபத்தில் அஜித்குமார் என்பவர் அடிப்பது போல ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவி வருது.